கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பயணிகள் கப்பல் பெரும் காற்றிலே அடிபட்டு இங்கும் அங்குமாக அலைந்து மூழ்கி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது கேப்டன், எல்லாரும் அவரவர் இடத்தை அப்படியே இருங்கள், உங்கள் இடத்தை விட்டு அசைய வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஒரு பயணி மட்டும் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து மாலுமியுடைய அறைக்குள்ளே போய்விட்டார். போய் அங்கே மாலுமி என்ன செய்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா என்று விசாரித்தார். அங்கே மாலுமி கப்பலின் சுக்கான்களை கொண்டு போராடி கொண்டிருந்தார். கப்பலை எப்படியாவது விழுந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார். அந்த உள்ளே புகுந்த அந்த நபரும் ஏற்கனவே கப்பலிலே மாலுமியாக பணியாற்றியவர். எனவே அவர் அந்த மாலுமியோடு இணைந்து கப்பலை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த வேலையிலே ஈடுபட்டார். சில மணி நேர போராட்டத்துக்கு பின்பதாக காற்றின் உக்கிரகம் தணிந்து கப்பல் நடுநிலைக்கு வந்து விட்டது. அப்பொழுது அது உதவி செய்ய போன நபர் வேகமாக வந்து மக்களிடத்திலே சொன்னார், கப்பல் இப்பொழுது நல்ல நிலைமையிலே இருக்கிறது, மாலுமியின் முகத்திலே சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நான் கண்டேன் என்று சொன்னார். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் சிரிப்பு வந்துவிட்டது. அவர் புன்னகைக்கிறார் என்றால் இனி பயமில்லை என்று சொல்லி தங்களை தேற்றிக் கொண்டார்கள். போராட்டம் இருந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு போராட்டங்களை மேற்கொள்ளும் சக்தியை நமக்கு தருகின்றார். அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் வெற்றி பெறுகிறோம். நம்முடைய முகத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் வரும் வரை கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன பிறகு தங்கள் தவறுகளை உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது யுத்தம் இல்லை, சண்டையிடவில்லை. ஆனால் ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் தனக்கு நேராக திருப்பிக் கொண்டார். கோரேஸ் என்ற அந்த ராஜா சிறையிருப்புக்கு வந்திருந்த ஜனங்களை தங்கள் தேசத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று? யார் எங்களுக்காக பேசினார்? கர்த்தர் ராஜாக்களின் இதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிறவர். அவர் அற்புதம் செய்தார். அதனால நம்பிக்கையோடு தங்கள் தேசங்களுக்கு அவர்கள் திரும்பி சென்றார்கள். சங்கீதம் 126:1-3 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் செய்யும் காரியங்கள் மிகப்பெரியவை. நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், உதவி செய்கின்றார். நமக்கு முன்னதாக கோணலானவர்களை சீர்படுத்தி நேரான வழியிலே நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய பலத்த கரத்துக்களை அடங்கியிருப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.